This video is sponsored by SBO Digital Marketing Company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல வியூ டேப்ல இருக்க ஃப்ரீஸ்பேன் அப்படிங்கிற டூலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டூல் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய டேட்டா செட்டை நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அதோட ஹெட்டிங்கும் நமக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் ஆயிடும், அது டாப்ல இருக்காது. இல்ல நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணாலும் அதோட ஹெட்டிங் எனக்கு டாப்லயே இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஃப்ரீஸ்பேன் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதை யூஸ் பண்ணும்போது நீங்க மெயினா திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பாருங்க, என்னோட டாப் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கு. இப்ப என்னோட ஃப்ரீஸ் பேனை கிளிக் பண்ணிட்டு நான் ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரோ மூவே ஆகாது. ஸோ அந்த ஹெட்டிங் எல்லாமே எனக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். இதுவே எனக்கு அந்த ஃப்ரீஸ் ரிமூவ் ஆகணும்னா எகெயின் ஃப்ரீஸ் பேன்ஸை கிளிக் பண்ணிட்டு அன்ஃப்ரீஸ் பேனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நமக்கு ஸ்க்ரோல் ஆகும். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரோவை இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வைக்காம, இப்ப என்னோட ஸ்டார்டிங்ல 10th ரோ இருக்கு. இப்ப நான் போய் ஃப்ரீஸ் டாப் ரோவை கொடுத்தேன்னா எனக்கு 10th ரோல இருந்து தான் ஸ்டாப் ஆகும். ஏன்னா என்னோட ஸ்டார்டிங்ல என்ன ரோ இருக்கோ, அதாவது நான் பார்க்கும்போது எது வந்து ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கோ அதுதான் எனக்கு டாப் ரோ கொடுக்கும்போது ஃப்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அது ரிமூவ் ஆகணும் அப்படின்னா எகெயின் அன்ஃப்ரீஸ் பண்ண செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு மிட்ல எனக்கு 20ல இருந்து ஃப்ரீஸ் ஆகும்னா 20th ரோவை உங்களோட ஃபர்ஸ்ட் ரோவா வச்சுட்டு இப்ப ஃப்ரீஸ் பேன்ல போயிட்டு நீங்க ஃப்ரீஸ் டாப் ரோ கொடுத்தீங்க அப்படின்னா 20th ரோல இருந்து உங்களுக்கு அது ஃப்ரீஸ் ஆயிடும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலமையும் நம்மளால ஃப்ரீஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் காலமா ஏ காலம் இருக்கு. ஸோ ஃப்ரீஸ் பேன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணுவேன் காலம் வைஸ். ஸோ இப்ப பாருங்க, அந்த ஏ காலம் மட்டும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், அது மூவே ஆகாது. இல்ல எனக்கு அது ரிமூவ் ஆகணும்னா எகெயின் ஃப்ரீஸ் பேன்ல போயிட்டு ஃப்ரீஸ் இந்த இடத்துல அன்ஃப்ரீஸ் பேன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான், நீங்க எந்த காலமா ஃபர்ஸ்ட்ல வைக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ காலமா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். அப்ப ஃப்ரீஸ் ஃபர்ஸ்ட் காலம் நான் கிளிக் பண்ணனா எனக்கு A to E காலம் வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிடும். முன்னாடி இருக்க காலம் எதுவுமே என்னால ஷோ பண்ணவே முடியாது. ஜஸ்ட் இ காலம்ல இருந்து தான் எனக்கு ஸ்டார்டிங்கே காமிக்கும். இல்ல எனக்கு முன்னாடி இருக்க காலம் எல்லாமே வேணும்னா ஃப்ரீஸ் பேன்ஸ்ல போயிட்டு அன்ஃப்ரீஸ் பேனை கிளிக் பண்ணீங்கன்னா முன்னாடி இருக்க காலம்ஸ் எல்லாமே ஷோ ஆயிடும். ஸோ இப்படிதான் நம்ம ஃப்ரீஸ் பேன்ல இருக்க டாப் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டும் ஓகே, அது என்ன ஃப்ரீஸ் பேன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட கர்சரை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருக்கேன், அதாவது சி காலம்லயும் 6th ரோலையும். இப்ப ஃப்ரீஸ் பேன்ல போயிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா நான் கர்சர் எங்க பிளேஸ் பண்ணிருந்தனோ அதுக்கு முன்னாடி ரோ முன்னாடி காலம் வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். அப்ப இப்ப நான் பிக்ஸ் பண்ணிருந்த, அதாவது கர்சர் கிளிக் பண்ணிருந்த பிளேஸ் வந்து 6th ரோ. அப்ப 5th ரோ வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஸ்க்ரோல் பண்ணும்போது 5th ரன் தான் ஸ்க்ரோல் ஆகும். அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிருக்க காலம் பாத்தீங்கன்னா சி காலம். முன்னாடி காலம் பி வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ பிக்கு மேல எனக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஸ்க்ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரீஸ் பேன்ஸ்க்கான ஆப்ஷன். இல்ல எனக்கு இந்த ஃப்ரீஸ் பண்ணதை ரிமூவ் ஆகணும்னா எகெயின் ஃப்ரீஸ் பேன்ஸ்ல போயிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ண கிளிக் பண்ணும்போது நான் ஃப்ரீஸ் பண்ணது எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த ட்ரிக் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் டேட்டா செட்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு மறந்துடும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணுவோம், இது என்ன வேல்யூனே நமக்கு தெரியாது. ஸோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டாப் ரோவை முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரீஸ் டாப் ரோ கொடுத்துட்டீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஹெட்டிங்ஸ் நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதனால நம்மளால ஈஸியா குயிக்கா நம்ம டேட்டாஸ் அனலைஸ் பண்ண முடியும். வேணாங்கும் போது அன்ஃப்ரீஸ் பேன் கிளிக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ட்ரிக் உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரோசி அகாடமிக் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.